வணக்கம். இன்றைய அதிகாரம் 47 தெரிந்து செயல் வகை. அழிவதும் ஆவதும் ஆகி வழிபழக்கம் ஊதியமும் சூழ்ந்து செயல். அழிவதும் அழிவதும் ஆவதும் ஆகக்கூடியதும் ஆகி உண்டாகி வழிபழக்கம் தரும் ஊதியமும் நன்மையும் சூழ்ந்து செயல் ஆராய்ந்து செய்க. ஒரு செயலை செய்ய முற்படும் போது அச்செயலின் தன்மையையும் அதன் வழி ஏற்படக்கூடிய பயன்களையும் சீர்தூக்கி பார்த்து அதனால் வரும் வருவாழையும் ஆராய்ந்து அச்செயலை செய்க. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அறம்பொருள் யாதொன்றுமில். தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தோடு இனத்துடன் தேர்ந்து ஆராய்ந்து எண்ணி கருதி செய்பவர்க்கு அறம்பொருள் செய்தற்கரிய பயன்கள் யாதொன்றும் சிறிதாயினும் இல்லை. தமக்கு தெரிந்த இனத்தோடு தான் செய்ய போவதை கலந்து ஆலோசித்து தாமும் அதன் நன்மையை தீமைகளை ஆராய்ந்து ஒரு செயலை முடிக்க வல்லவர்க்கு முடியாத செயல் என்று யாதொன்றும் இல்லை. ஆக்கம் கருதி முதல் இயக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். ஆக்கம் மேம்பாடு கருதி நினைத்து முதற்பொருள் இழக்கும் இழந்தற்கு காரணமாகிய செய்வினை செய்யும் செயல் ஊக்கார் மேற்கொள்ளார் அறிவுடையார் அறிவுள்ளவர். எதிர் வரும் காலத்தில் ஆக்கம் கிடைக்கும் என்று கருதி நடைமுறையில் இருக்கும் முதலீட்டை இழக்கும் செயலை அறிவுடையார் மேற்கொள்ளார். தெரிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். தெளிவில் அதனை தெளிவு இல்லாததை தொடங்கார் துவங்க மாட்டார். இழிவு இகழ்ச்சி என்னும் என்கிற ஏதப்பாடு குற்றம் உண்டாதல். அஞ்சுபவர் நடுங்குபவர்கள். தனக்கு இழிவு ஏற்படும் குற்றம் வந்துவிடும் என்பவர் தெளிவில்லாத செயலை இனத்தோடும் தனித்தும் ஆராய்ந்து துணிதல் இல்லாமல் தொடங்க மாட்டார்கள். வகையற சூழாது எழுதல் பகைவரை பார்த்தி படுப்பதோர் ஆறு. வகை கூறுபாடு அற முழுக்க சூழாது ஆராயாமல் எழுதுதல் மேற்செல்லுதல் பகைவரை எதிரிகளை பார்த்தி வளரும் நிலம் படுப்பது நிலை பெறச் செய்வது ஓர் உறுதி ஆறு அறநெறி. எல்லா வழிகளும் ஆராயாமல் ஒருவர் மீது பகை கொள்ள செய்தல் அப்பகைவரை வளரும் பார்த்தியில் நீர் பெற செய்யும் ஓர் வழியாகும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்ய தக்கவை அல்லதவைகளை செய்தால் கேடு உண்டாகும். செய்தக்க செய்ய தகுந்தவை செய்யாமையாயினும் செய்யாதிருத்தாலும் கேடும் அழியும். ஒருவன் தான் செய்ய தகுந்த அல்லாதவைகளை செய்தாலும் கேடு உண்டாகும். செய்ய தகுந்தவை செய்யாமையாயினும் கேடு உண்டாகும். எண்ணி துணிக கருமுன் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி ஆராய்ந்து துணிங்கி தொடங்கி கருமும் செயல் துணிந்தபின் தொடங்கிய பின் எண்ணுவம் எண்ணி பார்க்கலாம் என்பது என்றால் இழுக்கு குற்றம். செய்ய போகும் செயலையும் அதனை செய்ய முடிக்கும் வழியும் அதனால் ஏற்படும் பயன்களையும் ஆராய்ந்த பிறகு அச்செயலை செய்க. செயலை தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது இழுக்கு. ஆற்றின் வருந்தா வருத்தம் பல நின்று போற்றினும் பொத்துப்படும். ஆற்றின் நெறியால் வருந்தா முயலாத வருத்தம் முயற்சி பலர் துணை நின்று போற்றினும் பாதுகாத்தாலும் பொத்துப்படும். தவறும் நல்வழியில் தொடங்கப்படாத முயற்சி பலர் துணை நின்ற பாதுகாத்து முயற்சி செய்தாலும் இறுதியில் குறைகள் உடைய ஒன்றாகவே அமையும். நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றக்கலை. நன்று நன்மை ஆற்றல் உள்ளும் செயலில் கூட தவறு உண்டாகும் உண்டாம். அவர் தனியாக ஒருவரின் பண்பு குணம் அறிந்து தெரிந்து ஆற்றாக்கலை செய்யாவிடின் அவர் பண்புகளை ஆராய்ந்து அவற்றிற்கு ஏற்ப அவர்களின் செயல் செய்யாவிட்டால் நல்லனவற்றை எண்ணி செய்யும் போது கூட தவறுகள் ஏற்பட்டுவிடும். எல்லாது எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாது உலகு. எல்லாத இகழாத எண்ணி நாடி செயல் செய்தல் வேண்டும் தகும் தம்மோடு தம் நிலையோடு கொள்ளாத
பொருந்தாதவை கொள்ளாது அடையாது. உலக மக்கள் தம் நிலைகளை பொருந்தாதவைகளை உலகு ஏற்றுக்கொள்ளாது. எனவே தாம் நிலையை உணர்ந்து உலகம் பழிக்காத செயல்களை ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.